பராசர் ஜோதிட மணிமண்டலத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் அஸ்வமணி மேகலையின் அன்பான வணக்கம். இன்றைய ஒரு பதிவு செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் பகவானின் தன்மை சுபத்தன்மை அதிகமாக தருமா பாவத்தன்மை அதிகமாக தருமா அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ இந்த சுபத்தன்மை அதிகமாக தருமா பாவத்தன்மை அதிகமாக தருமா அப்படிங்கிறத விட முதல்ல இதில் இருக்கிற தெய்வங்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, இப்போ இந்த செவ்வாய் தனிமையில் இருக்கும்போது அப்படிங்கும்போது ஒரு அற்புதமான ஒரு செவ்வாயினுடைய குணநலன் 1-8 காம்பினேஷனில் மட்டும் இருக்கும். அது உண்டு, அது வேலை உண்டுன்னு தனிப்பட்ட முறையில் பழனிமலை முருகன் மாதிரி எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மக்களுடைய காவலும் மக்களுடைய நலனும் மட்டுமே போதும்னு பழனிமலை ஆண்டவர் மாதிரி கோமனாண்டியாக கோமன் எனக்கு ஒரு 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 அங்குலம் துணி இருந்தால் போதிய எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிற நம்ம பழனிமலை ஆண்டவராக நிற்பார். ஆனால் இந்த செவ்வாய் சூரியனோடு சேரும்போது பார்த்திங்கன்னா, சிவனுடைய செவ்வாய் சூரியன் காம்பினேஷனில் செவ்வாய் சூரியன் சாரத்தில் அந்த மாதிரிலாம் வரக்கூடிய ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா, ஒரு சில ஜாதகங்களில் இந்த செவ்வாயினுடைய தெய்வங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, சூரியனுடைய ஸ்தலங்களாக இருக்கும், அதாவது அப்பனுடைய ஸ்தலங்களாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல மகனுக்கு பேர் போன ஒரு விஷயங்களாக, உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்னு, ஆனால் முதல்ல போய் முருகரை தான் கும்பிடுவாங்க, அப்புறம் தான் சிவனை வழிபாடு பண்ணுவாங்க. அதே மாதிரி அடுத்தது எடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ சிவன் மலை சென்னிமலை இப்படிலாம் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேர் அப்பனுடைய மலையாக இருக்கும், ஆனால் அங்கே இருக்கக்கூடியவர் இந்த அப்பன் உட்கார்ந்துருப்பார், செந்தில் ஆண்டவர் உட்கார்ந்துருப்பார். செந்தில் ப்ளஸ் ஆண்டவர், செந்தில் ஆண்டவராக உட்கார்ந்துருப்பார். அப்படிங்கிறது தான் இந்த செவ்வாய் சூரியன் காம்பினேஷன். பேர் கூட அப்படி தான் வரும். செவ்வாய் சூரியன் சாரத்தில் என்னன்னா அந்த ஆண்டவர் அப்படிங்கிற ஒரு பேரெல்லாம் அந்த காம்பினேஷனில் தான் வரும். அதே மாதிரி செவ்வாய் சந்திரன் காம்பினேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கிராம அதிதேவதைகள் எல்லாமே அதில் வருவாங்க. கிராம அதிதேவதைகள் யார் அப்படின்னா, மெயினாக மாரியம்மன், செல்லாண்டி அம்மன், பகவதி அம்மன், இந்த மாதிரி அந்த அந்த மனித வாழும் மனிதர்கள் ரூபத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக அந்த பெயரை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அதே சமயம் அந்த தெய்வத்தை அவங்க வழிபாடு பண்ணி செவ்வாயில் சந்திரன் சாரங்களில் சந்திரன் காம்பினேஷனில் இருந்ததுன்னா, நீங்கள் செல்லாண்டியம்மனுடைய வழிபாடுகள்லாம் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். அந்த கோயில்கள் அவங்க ஊர் அருகில் இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் ஈஸியாக நம்ம தெய்வ வழிபாட்டில் எடுக்கலாம். அதே மாதிரி செவ்வாய் சுயசாரம் ஏறுது அப்படின்னா, நீங்கள் இந்த செல்வக்குமரன், செல்லமுத்து அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னும் இப்போ செவ்வாயெல்லாம் சுயசாரம் மிருகசீரிடத்தில் சுயசாரத்தில் எனக்கு இருக்குது. என்னுடைய குலதெய்வத்தினுடைய நான் என்னுடைய விசிட்டிங் கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா செல்வகுமார் துணைன்னு தான் போட்டிருப்பேன். அப்போ அந்த குமாராக செல்வக்குமரன், கல்யாணமாகாத செல்வக்குமரனாக காட்சி தருவார். அப்படிங்கிறதெல்லாம் செவ்வாயினுடைய சுயசாரத்துக்கு வரும். இன்னும் அதற்கு கல்யாணம் ஆகாத தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய சாமிகள் எல்லாமே அந்த இடத்துல வரும். அது கருப்பண சாமியாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு வீரகுமாராக இருந்தாலும் சரி, அது என்னென்னா அந்த குமார் அந்த சம்மந்தப்பட்ட சாமிகள் எல்லாம் செவ்வாய் சுயசாரம் ஏறியவர்களுக்கு அவர்களுடைய ஜாதகத்தில் மெல்ட் ஆகும். கவனித்து பார்த்தோம்னா நல்லா இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி செவ்வாய் புதனோடு சேர்ந்து புதனுடைய காம்பினேஷனில் புதன் சாரங்களில் இருந்துச்சு அப்படின்னா, இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த நம்ம அதை சொல்லுவோம் பொதுவாகவே என்ன சொல்லுவோம்னா, புதன் ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு விஷயம். இப்போ இந்த செவ்வாய் புதன் காம்பினேஷன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அது கழுகு பார்வையோடு சேர்ந்தது. அப்படி எடுக்கும் பொழுது அந்த அந்த தொலைநோக்கு பார்வை கொண்டதெல்லாம் பார்த்திங்கன்னா கழுகுக்கு தான். ஆழ்வார்களுக்கு சொல்லுவோம், ஆழ்வார்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது. அந்த ஆழ்வார்கள் எல்லாம் யாரை போற்றி பாடினவங்க அப்படின்னா பெருமாளை போற்றி பாடினவங்க. அப்போ இந்த ஆழ்வார்கள் அப்படிங்கிறதும் சரி, சக்கரத்தாழ்வாரும் சரி, கருடாழ்வாரும் சரி, அதே மாதிரி ஐயனாரும் சரி, இவங்கெல்லாமே இந்த செவ்வாய் புதன் காம்பினேஷனுக்குள்ளே உள்ளே வருவாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல முருகரை எப்படி சொல்லுவாங்கன்னா முருக பெருமான்பாங்க. அந்த செந்தில் ஆண்டவர்னு சொல்கிறது வேற, முருக பெருமாள்பாங்க. பெருமாள் காம்பினேஷன் உள்ளே வர்றது பூராமே செவ்வாய் புதன் காம்பினேஷனுக்குள்ளே வரும்போது அந்த மாதிரி தான் பேர் வைப்பாங்க. நீங்கள் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். முருகப்பெருமாள்னு கூட பேரே வைப்பாங்க.
அந்த மாதிரியும் உண்டு. இந்த மாதிரி தெய்வங்களும் வந்து அந்த இடத்துல லிங்க் ஆகும். ஐயனார் மாதிரி அந்த பெருமாளுடைய சைவ சாமிகள்லாம் அந்த இடத்துல வந்து செவ்வாயினுடைய காம்பினேஷனுக்குள்ள உள்ள வருவாங்க. ஆனால் இது ஒவ்வொரு ஜாதகத்துக்குள்ள ஒரு ஒரு அமைப்பை கொடுக்கும்போது, யோகங்களையோ தோஷங்களையோ கொடுக்கும்போது அது வேற கான்செப்ட். அதுக்குள்ள தெய்வத்தை மட்டும் இந்த இடத்துல எடுத்து பேசினோம்னா இப்படித்தான் வரும். அதே மாதிரி இப்போ நீங்கள் பச்சை மலை முருகன் அப்படிலாம் எடுத்தோம்னாலே செவ்வாய் புதன் காம்பினேஷனுக்குள்ளே உள்ள வரும். இந்த மாதிரி அதே மாதிரி அடுத்து நீங்கள் வந்து செவ்வாய் குருவுக்கு வந்தீங்கன்னா, குன்றிடு குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிம்பாங்க. அந்த குன்று இருக்கக்கூடிய இடமெல்லாம் குமரன் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா செவ்வாய் குரு காம்பினேஷன் வரும். குரு வந்து குன்றுகள். அப்போது செவ்வாயும் குருவும் பார்த்தீங்கன்னா அந்த என்ன சின்ன குன்று ஒன்று இருந்தாலும் அங்கே முருகன் கோயில் இருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. செவ்வாய் குரு காம்பினேஷனில் வரக்கூடிய மங்களக்காரர்கள் இல்லையா? அப்போ திருச்செந்தூர் தானே அதுக்கு ஃபேமஸ்ஸு. அப்போ என்னென்னா சுவாமி மலை, அதாவது மாலை போட்டுக்கிட்டு ஒரு ரொம்ப ஒரு பக்தி மயமாக ஒரு முருகரை வழிபாடு பண்ணுறோம்னா அது செவ்வாய் குரு காம்பினேஷனில் வரும். முருகரை மாலை போட்டு முருகருக்கு விரதம் இருந்து கிருத்திகைக்கு பழனி போய்கிட்டு இந்த மாதிரி வந்து முருகரை ஒரு ஒரு ரொம்ப வந்து பவ்யமாக ஒரு எப்படி சொல்கிறது, அந்த மாலை போட்டு ஒரு ஒரு சந்நியாசத்தோடு அந்த அந்த விரதத்தோடு சந்நியாச உபாசனைகளோடு தரிசிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐயப்பனும் அதில் உள்ள வருவார், முருகரும் உள்ள வருவார். குரு குரு செவ்வாயும் சேர்ந்தவங்களுக்கு இந்த அமைப்பு வரும், மாலை போட்டு போகிறவங்க எல்லாமே. அதே மாதிரி குருவாயூர் இந்த இடத்துல வரும். அந்த குழந்தைங்கிறது குருவுக்கு உண்டான இடம், அதுவே குழந்தை அப்படிங்கும்போது முருகராகவும் அந்த இடத்துல பாவிக்கிறது. இந்த மாதிரி தெய்வங்கள் அவங்களோட காம்பினேஷன் செவ்வாய் குரு காம்பினேஷனுக்குள்ளே மாலை போட்டு வழிபாடு செய்வது, விரதம் இருந்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இருக்கும். இன்னொன்று குருவோட செவ்வாய் புதன் காம்பினேஷனுக்கு தெய்வானையெல்லாம் உள்ளே வருவாங்க. இந்த செவ்வாய் குரு காம்பினேஷனுக்கு முருகப்பெருமாளும் உள்ளே வருவார், திருச்செந்தூர் முருகனும் உள்ளே வருவாங்க. ஏன்னா மாமனாரோடு சேர்ந்த மைத்துனன். இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம பேர் எடுக்கணும் அப்படின்னா செவ்வாய் குரு காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வேலை கொண்டவர்கள் அப்படின்றதுல ஈஸியாக வரும். அதாவது சக்திவேல், வெற்றிவேல், வீரவேல். ஏன்னா குரு வந்து லக்னாதிபதியாகவும் சொல்லுவாங்க, செவ்வாயும் லக்னாதிபதியாகவும் சொல்லுவாங்க. ஒரு ஒரு லக்னாதிபதியை சொல்லும்போது குருவையும் சொல்லுவாங்க, செவ்வாயும் சொல்லுவாங்க, மேஷத்தையும் சொல்லுவாங்க, அதே சமயம் கிரக ரீதியில் குரு பகவானையும் சொல்லுவாங்க. அப்போது இது ரெண்டுமே லக்னாதிபதியுடைய தன்மை வரும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்க பேர் அதிகமாக எடுத்தோம்னா செவ்வாய் குரு காம்பினேஷன் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா வேலினுடைய பேர்களை கொண்டவர்கள் அதிகமாக இருப்பாங்க. அப்போது அது என்னென்னா அதிகமாக சக்திவேல், வீரவேல், வெற்றிவேல் இது எல்லாமே அந்த காம்பினேஷனில் செவ்வாய் குரு காம்பினேஷனில் தான் உள்ள வரும். இப்போ செவ்வாய் சனி அதிகமாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கும். காவல் தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கிறது, வேட்டைக்கு போகிற தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் அப்படின்னு எடுக்கும். ஆக்ரோஷமான, ஒரு ரோஷமான, ஒரு வீரமான, ஒரு வைராக்கியமான ஒரு இறுகிய மனம் படைத்த அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் சனியில் வரும். அதுதான் எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கக்கூடாது. இந்த இடத்துல அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இப்போ மாசாணி அம்மனும் வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீரகுமார், வீரப்பூ, அண்ணன் தம்பிக்கு சம்மந்தப்பட்ட போர்க்களம் எந்த ஆயுதத்தை கையில் வச்சுக்கிட்டே இருந்த ஒரு வைராக்கியத்துக்காக வாழ்ந்த ஒரு வீரத்துக்காக சாக போகிறோன்னு தெரிஞ்சும் 16 வயசில் சாவுடான்னு தெரிஞ்சும் வெட்டி குவித்தவர்கள் அது சங்கர் பொண்ணு இருக்காத. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய சாமிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, காவல் தெய்வங்கள் கருப்பராயர், முனிப்பை இவங்க எல்லாமே இந்த செவ்வாய் சனி காம்பினேஷனுக்குள்ளே உள்ள வரும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி காம்பினேஷன் இந்த குதிரையில் அதிகமாக உலா வரக்கூடிய சாமிகள் எல்லாமே, வேட்டைக்கு போகிற சாமிகள் எல்லாமே செவ்வாய் சனியில் வரும். அதே மாதிரி செவ்வாய் ராகு காம்பினேஷன்லேயும் வேட்டைக்கு போகிற வெள்ளை குதிரையில் செங்குதிரையில் வேட்டைக்கு போகிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, வெள்ளை குதிரையில் வேட்டைக்கு போகிறது அப்படிங்கிறது இருக்குது. இப்போ காவல் தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம சொல்கிறோம்ல மதுரை வீரன் அருவா வச்சுக்கிட்டு நிற்கிறது, சூளம் வச்சுக்கிட்டு நிற்கிற காளி, துர்க்கை, வனதேவதைகள், எல்லை தேவதைகள், எல்லை காளி, இதெல்லாமே எடுத்தோம்னா செவ்வாய் ராகு காம்பினேஷன்லேயும் உள்ள வரும். துர்க்கை சம்மந்தப்பட்டது தான் நம்ம அதிகமாக நம்ம பரிகாரத்துக்கு சொல்லுவோம். ஆனால் அதையும் தாண்டி காவலுக்கு, ஏன்னா காவல் தானே செவ்வாய் ராகு, நம்ம போலீஸ் மிலிட்ரி தானே சொல்லுவோம்.
ஊர்காவல், குர்கா முத கூட அதுதானே வரும். அந்த மாதிரி அந்த காக்கி ட்ரெஸ் போட்டால் அப்படின்னாலே கருப்பணசாமி வந்துடுவார் உள்ள. அப்போ என்னென்னா இதெல்லாம் வேட்டைக்கு போகக்கூடிய, காவல் ஊர் எல்லையில் காவல் காக்கக்கூடிய அந்த மாதிரி தெய்வங்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் காம்பினேஷனாக வந்துடுவார் உள்ள. அப்போ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் அப்படி தான் வரும். பெரியசாமி, கருப்பணசாமி, அப்படி தான் வரும் அவங்களுக்கெல்லாம் பேர். இதையும் கூட நம்ம நிறைய பேர்த்து ஜாதகங்கள் அந்த காலத்தில் வச்சா, இந்த காலத்தில் யாரும் இல்லை. இந்த காலத்துலேயும் அதனுடைய விஷயங்கள் வந்து ஷர்பங்களாக இன்றைக்கி பேர் வந்து உஷு அஷுன்னு வச்சுக்கிறாங்க. அதனால் செவ்வாய் காம்பினேஷன் வந்து என்னென்னா எல்லைக்காவலுக்கு உண்டான தெய்வங்கள். செவ்வாய் கேது காம்பினேஷனில் என்ன தெய்வங்கள் வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, செவ்வாய் கேதில் வள்ளி மெயினாக வருவாங்க. இப்போ வள்ளி சொனை, வள்ளி குகை, திருச்செந்தூர்லேயே இருக்குது வள்ளி குகை இருக்கு இல்லையா. இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய மலைகள் குன்றுகள் இருந்தாலும் அதில் உள்ள சித்தத்துவத்தை அடைந்த, அவ்வளவு சீக்கிரம் போய் பார்க்க முடியாத குகையில் இருக்கக்கூடிய கோவில்கள். ஒரு ரொம்ப ரொம்ப தூரம் கடந்து உள்ளே போய் பார்த்தோம்னா இத்தினூண்டு சாமி தான் இருக்கும். இத்தினூண்டு சாமி தான் இருக்கும். அது அப்படியே குனிஞ்சு பணிஞ்சு போய் கும்பிட்ற மாதிரி இருக்கும் குகை கோயில்கள். இதெல்லாமே பார்த்திங்கன்னா செவ்வாய் கேதுவினுடைய காம்பினேஷனில் வரும். ஆல்ரெடி வெறும் கேதுவுக்கு அது கொடுக்குதான்னா கொடுக்காது. செவ்வாய் கேது காம்பினேஷனில் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை அருமையாக வந்து கொடுக்கும். அப்போ என்னென்னா மலை மேலே இருக்கிற, ஏன்னா கேது வள்ளி குகைம்பாங்க. அப்போ வள்ளிக்கு இருக்கிற அந்த வள்ளி சொன்ன வள்ளி குகை, ஒரு ஒரு சுரங்கத்துக்குள்ளே போய் கும்பிட்றது, மலை ஏறி மலை குகைக்குள்ளே போய் கும்பிட்றது, இது எல்லாமே செவ்வாய் கேது காம்பினேஷனுக்கு அற்புதமான ஒரு அமைப்பாக. கஷ்டப்பட்டு போய் கும்பிட்றது, நீண்ட தூரம் பயணித்து கல் முள்ளிலாம் பயணித்து போய் கும்பிட்றது அப்படிங்கிறதுலாம் செவ்வாய் கேது காம்பினேஷனுக்கு அதிகமாக தெய்வங்களாக வரக்கூடிய அமைப்பு. இது நிறைய ஜாதகங்களையும் நானும் ஆய்வு பண்ணியும் பார்த்துருக்கேன். செவ்வாய் கேதுவோட சேர்ற கிரகங்கள் என்ன மாதிரி தன்மை அப்படிங்கிறத விட தெய்வங்கள் என்ன மாதிரி வாழுதுங்கிற விஷயத்தையும் நான் என்னுடைய அனுபவத்தில் உணர்ந்து நான் இதை நிறைய பேர்த்துக்கு சொல்லியும் அது சரியாக வந்த ஒரு பதிவு. நன்றிங்க, வணக்கம், வாழ்த்துக்கள். இதனுடைய கருத்துக்களும் விமர்சனங்களும் இருந்தாலும் வரவேற்கப்படுகிறது. நன்றிங்க, வாழ்த்துக்கள்.